வீடியோவில் என்ன கொண்டு வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனை இருக்குதோ அது தீர்க்கிற மாதிரி சொல்யூஷன் லைஃப் ஹேக்ஸ் ரியாக்ஷன் வீடியோ கொண்டு வந்துருக்குறோம். பாருங்கள், மறக்காமல் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பாத்திரம் கழுவுற சிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய அழுக்கு இருக்குது. அதனால் பைப் தண்ணியை பிடிச்சி ஊற்றி க்ளீன் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பலூன் உள்ள மாட்டி அதில் கீழே அடிப்பகுதியை கட் பண்ணிக்கிறாங்க. கட் பண்ணிவிட்டு தண்ணி எல்லா பக்கம் பிடிச்சோம்னா ரொம்ப நல்லா க்ளீன் ஆகிடுது பாருங்கள். பார்க்குறக்கே செம்மையாக இருக்குல்ல. சார்ஜர் ஒயர் கட் ஆயிடுச்சுன்னா க்ளூகான் ஸ்டிக்கை வச்சு எவ்வளோ அழகாக வெளியே எடுக்கிறாங்க பாருங்க. பார்க்குறக்கே செம்மையாக இருக்குல்ல, சூப்பராக இருக்கு. செல்லு யூஸ் பண்ணி காரு கம்ப்யூட்டரு அதில் இருக்கிற அழுக்கு ஒட்டிகிட்டு இருக்கிறதெல்லாம் வெளியே எடுத்துடலாம். கீபோர்டில் பார்த்துங்க எவ்வளோ அழகாக வெளியே எடுக்கிறாங்க பாருங்கள் அழுக்கு. செமையாக சோப்பில் இருந்து ஹெட்ஃபோன் எடுக்கும்போது ரொம்பவுமே சிக்கிட்டு இருக்குது. அது எடுக்கிறது ரொம்ப பெரிய சிக்கலாக இருக்குது. அது எப்படி சால்வ் பண்ணலான்னா அப்படியே சுற்றி கட்டி எடுத்து வச்சிட்டோம்னா எப்போ வேணுமோ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாமா. பார்க்குறக்கே செம்மையாக இருக்குது. இந்த பிரச்சனை எல்லாருக்குமே ஏற்படும். நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும் உங்களுக்கு. சோப்பு பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு வைக்கும்போது பிசு பிசுன்னு ஆயிடும். அந்த பிசு பிசுப்பை தடுக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பஞ்சை எடுத்து பஞ்சு நடுவால் வெட்டி அதுக்குள்ளே சோப்பை வச்சிட்டோம்னா இந்த மாதிரி பிசு பிசுப்பு தன்மையெல்லாம் இருக்காதாம்மா. அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது கொக்கிமா இருக்கிறதுல சாவியை மாட்டி அதில் சாவியை ட்ரில்லிங் மிஷினில் மாட்டிட்டு சுற்றணும்னா கரெக்டாக அந்த குக்கி ஏறிடுது பாருங்கள். பார்க்குறக்கே செம்மையாக இருக்குல்ல, செமையான ட்ரிக். நாம் ஒரு வாட்டர் கேன் எடுத்துக்கிட்டால் அதை தலைப்பகுதியை வெட்டி ஒரு ஸ்பாஞ்சில் அப்படியே க்ளூ கம் வச்சு ஒட்டிக்கிறோம். ஒட்டிட்டு அதில் என்ன பண்ணுறோம்னா, வாட்டர் கேனுக்குள்ளே பாத்திரம் கழுவுற ஜெல்லு உள்ளே ஊற்றிட்டோம்னா அந்த ஸ்பாஞ்சில் எப்போவுமே பாத்திரத்தை வச்சு விளக்கும் போது அப்படியே அந்த சோப்பு நேரம் எப்போவுமே அடிக்கடி இருந்துகிட்டே இருக்குது. பார்க்குறக்கே செமையாட்டு இருக்குல்ல. பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஒரு பார்ட் உருவாக்கி அதில் பார்த்தீங்கன்னா சிப்ஸு எந்த இடத்துல வேணுமோ கட் பண்ணி எடுத்துகிட்டு வேணால் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு வச்சுக்கலாம். பார்க்குறக்கே செம்மையாக இருக்குல்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா சிப்ஸ் பாக்கெட் ஓப்பன் இருக்கும்போது உள்ளே பார்த்தீங்கன்னா பாதி வாட்டர் கேனை வெட்டி உள்ளே துணிச்சிட்டு அதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஸ்டோரேஜ் ரூமில் வச்சிட்டோம்னா எப்போ வேணுமோ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறக்கே செம்மையாக இருக்குல்ல. இந்த மாதிரி ட்ரிக் நல்லா யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம பென்சில் எழுதிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா லப்பர் தீர்ந்து போகுது. என்ன பண்ணுறதுன்னா லப்பர் பேண்டை அப்படியே மேலே சுற்றிக்கிறாங்க. மேலே சுற்றிட்டு அந்த பென்சில் எழுதுன்னு அப்படியே அழகாக அழிச்சிட்டு அப்புறம் மறுபடியும் திரும்ப எழுதிக்கிறாங்க பாருங்கள். இது ஒரு அருமையான ட்ரிக்கில். இங்கே பாருங்க, கலர் கலராக யூஸ் பண்ணுற மேக்கப் கிட்லேயோ இல்லை பெயிண்ட்லேயோ அதில் பார்த்தீங்கன்னா டஸ்ட்டு ஓவராக இருக்குது. அது எப்படி ரிமூவ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டப்பாவில் துணி சுற்றிக்கிறாங்க. துணி சுற்றிட்டு அதை அப்படியே மேலோட்டமாக வச்சு இழுத்தாங்கன்னா அதில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் அப்படியே ரிமூவ் ஆகிடுது பாருங்கள். கட்டிங் மிஷினில் கேபிள் டே மாட்டி கட்டிங் பிளேடை வச்சு எவ்வளோ அழகாக ஈக்குவலாக வெட்டிட்டு அதை எப்படி புல்வெட்டுற மிஷினாக மாற்றுறாங்க பாருங்கள். பார்க்குறக்கே செமையாக இருக்குல்ல. இந்த மெத்தட் யூஸ் பண்ண பாருங்கள், ஈஸியாக புல்வெட்டில் செமையாக இருக்குல்ல இந்த மெத்தடு. வாட்டர் கேனில் ஓட்டை போட்டுக்கிறாங்க. ஓட்டை போட்டு பார்த்தீங்கன்னா அந்த காது குடையிற பட்ஸ் இருக்குங்களா, அதையே ஒரு பக்கமாக வெட்டி உள்ள வாட்டர் கேனில் சொல்லி ஒட்டிக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் பார்த்தோம்னா குச்சி வச்சு கட்டி அப்படியே டேப் போட்டு ஒட்டிக்கிறாங்க. அப்படியே அழுங்காப்பில் இது ஒன்றுங்கன்னா கமுத்தும் தண்ணி ஊற்றி கமுத்தும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே சொட்டு நீர் அப்படியே சொட்டு ஊற்றுற மாதிரி இருக்குது. துரு பிடிச்ச பொருளாக இருந்தாலுமே ஒரு பாத்திரத்தில் பேக்கிங் சோடா போட்டு ஊற வச்சு எடுத்தோம்னா அந்த துருக்கரையெல்லாம் ஒரு ஸ்பேனர் எப்படி துருக்கரை எப்படி போகுதுன்னு பாருங்கள். பார்க்குறக்கே செம்மையாக இருக்குல்ல, சூப்பரான மெத்தடுங்க. ஒற்றை டேப் நடுவில் பார்த்தீங்கன்னா கேபிள் டை மாட்டி ஒரு சைஸில் கட் பண்ணி விட்டுறலாம். கட் பண்ணி விட்டுட்டும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பொருளை ஒட்டும் போது கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த டேப்பை பாக்ஸாக இருக்கட்டும் வேறு எந்த பொருளாகவும் ஒட்டும் போது கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்க்குறக்கே செம்மையான மெத்தடாக இருக்குல்ல. இப்போ பார்த்தீங்கன்னா டப்லான் டேப்பை சுற்றும் போது அப்படியே சுற்றாமல் நூல் மாதிரி சுற்றி அப்படியே அதுக்கு மேலே சுற்றும் போது கரெக்டாக டைட்டாக அப்படியே பைப் மாட்டுறாங்க பாருங்கள். பார்க்குறக்கே செம்மையான மெத்தடில் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பைப்பை எது ஹீட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிவிசி மெட்டீரியல் எந்த மெட்டீரியல் இருந்தாலுமே அதோட மறையை ஏற்றுறதுக்கு ஈஸியாக மறை ஏற்றிக்கலாம். மறை ஏற்றி திரும்பவும் யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ அழகாக மறை ஏற்றுறாங்க பாருங்கள். பார்க்குறக்கே செம்மையாக இருக்குல்ல. இருந்து ப்ரஷ்ஷில் பெயிண்ட் எடுக்கும்போது அப்படியே ஒழுகுற மாதிரி இருக்குது. அதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம்னா ஒரு நடுவில் ஒரு டேப் போட்டிட்டோம்னா எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். பார்க்குறக்கு ஒரு செமையான மெத்தடில் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது.